மை யூடியூப் சேனல் சாமி அண்ட் மை ஃப்ரெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இது ஒரு சண்டே மார்னிங். இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் போகும்போதே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதாவது கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் எப்போவுமே வாங்குவேன். இன்றைக்கி வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி போனால் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அதாவது கல்யாணம் ஆன புதுசில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போனது. இப்போ தான் நான் அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு போனால் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டே ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மார்க்கெட்டே இல்லை. அதனால் பீப்புளெலாம் வந்து வெளியில் வச்சு வைக்கிறாங்க அப்படியே லைனாக. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோவே எடுக்க முடியல. அதனால் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது நம்மளுக்கு புது வீடு இல்லையா, எந்த இடத்துல எனக்கு வீடியோ சரியாக கேட்சப் பண்ணணும் கூட தெரியல. அதனால் இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த சைடு வைக்கிறேன் கிச்சனுக்கு. நல்லா இருந்தால் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை நான் வேறு டைரெக்ஷனில் வைக்கலாம். ஓகே, நான் இன்றைக்கி பிரியாணி தான் குக் பண்ண போகிறேன். சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மார்னிங்கே நான் வந்துட்டு இது சிக்கன்லாம் மட்டன் வந்துட்டு அவிக்க போட்டிருந்தேன். பார்த்தீங்களா, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி 2 டிஷ்ஷு செய்யலான்னு இருக்கேன். ஒன்று வந்து மட்டன் பிரியாணி அண்ட் மட்டன் சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரைஸ்னால் கூட நான் மார்னிங்கே வந்துட்டு ஊற வச்சுட்டு போயிடுவேன். நல்லா பாத்திரம் காஞ்சிடுச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஏன் தண்ணி வைக்கிறேன்னா, சீக்கிரமாக சேர்ந்து நம்ம அந்த பக்கம் தாளித்து விட்டுட்டு இருந்தேன், இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதாவது இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் நம்ம அந்த தாளிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ ரைஸ் போட்ட உடனே குக் ஆகிடும். அதுக்கு தான் இங்கே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம். போட்டுக்கிறேன். அப்படியே எடுத்து போடுவேன்.
அது இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்காவுக்கு தான் பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எப்போ வீடியோ எடுத்தாலும் ஒரே மழை சீசனாக தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கும் இருக்குது. அதனால மார்னிங்கே நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். குக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் நான் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை. ஏன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஊருக்கெலாம் போக வேண்டிய வேலை இருந்தது. கொஞ்சம் பிஸி ஷெடியூலாகவே போச்சு. அதனால் எனக்கு போடவே முடியல. அதில் நான் பார்த்திங்கன்னா இப்போது 2-3 வீடியோ போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டால் ஒரு 100 பீப்புள் பார்க்குறாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போகிறப்போ 150 அது அட்லீஸ்ட் பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி தான் போச்சு. ஒன்று போட்டேன் நல்லா போச்சு, அதுக்கடுத்து போட்டால் நல்லாவே போச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட வீடியோ ரொம்பவே வீடியோ நல்லா இருந்துச்சு. பட் வியூஸே போகல, 30 தான் போச்சா. சரி இது இன்னும் நம்ம சும்மா எடிட் பண்ணி போட்டுன்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் கரெக்டாக சொன்னேன்னா. ஆனால் வீடியோலாம் எடுத்தேன் நான். எல்லாமே அப்பப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கரெக்டாக போடுறதுக்கான எல்லா வீடியோஸும் எடுத்தேன். பட் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதே சமயம் பிஸி ஷெட்யூலாக போயிருந்ததுனால என்னால் போடவும் முடியல. இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் மட்டும் அப்பப்போ ஷார்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அது சாங் தானே அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அப்போ அதில் சுதாஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க தான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த லாஸ்ட் டைம் போட்ட ஒரு வீடியோவில் இருந்து அந்த கிளாத்ஸ்லாம் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்களா, அந்த கிளாத்ஸ்லாம் காட்டுங்க, அதோட வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கூட சுதாஸ்ரீ பார்க்குறீங்களா எனக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண தான் நினச்சேன் சுதாஸ்ரீ. ஆனால் பட் அங்கே அந்த பழைய வீட்டிலேருந்து அதை நம்ம இது பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கிளிப்லாம் இல்லவே இல்லை. எடுத்தோம் ஆக்சுவலாக. ஆனால் அது நம்மளுக்கு கிட்டே இல்லை. பென்ட்ரைவில் எடுக்கிறதெல்லாம் ஃபோன்லேயே வச்சுருந்தா மிஸ் ஆகிடுது, டிலீட் ஆகிடுது. அந்த மாதிரி நிறைய நடக்குது டிஃபால்ட்டாக. ஸோ அதனால தான் இப்போல்லாம் நாங்கள் எடுக்கிற வீடியோ என்ன பண்ணுறோன்னா பென்ட்ரைவில் போட்டுட்டு இருந்தோம். அப்போது நிறைய வீடியோஸ்லாம் ரொம்ப நாள் போடல இல்லையா. ஆனால் எல்லாமே நாங்கள் எடுத்து தான் வச்சுருந்தோம். அது 2 பென்ட்ரைவ் இருக்கா, அதில் ஒன்றுத்தில் இருந்தது. அது பையன் ஊரில் இருக்கான், பெங்களூரில் இருக்கான் பெரியவன். ஸோ அவர்கிட்ட இருக்கோம். அதனால் நான் அப்லோட் பண்ணலாம். அதாவது இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டோடனையும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது நம்மளுக்கு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் பார்த்தானா இருக்குது, 100 பேர் பார்த்தானா இருக்குது, ஒருத்தர் பார்த்தானா இருக்குது. ஆனாலும் யாரோ ஒருத்தர் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. சரி அவங்களுக்காக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எடுத்து தானே வச்சுருக்கோம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் ரொம்ப டிலேனா, தம்பிக்கிட்ட இருக்குது அந்த வீடியோஸ்லாம் வந்தோடனே எடிட் பண்ணி போடலாம்னு நினச்சேன். அவரே அனுப்ப சொன்னேன் ஆக்சுவலாக அங்கேருந்து. அவர் சரியாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணலை, வேலையை நிமித்தம் அவர் பண்ணலை. சரி வந்துடுவாங்க நம்ம பண்ணலான்னு நினச்சி பார்த்தா எப்படி போச்சுனே தெரியல. அதாவது ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருந்து அந்த ட்ரெஸ்லாம் மூட்டை கட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த வீடியோஸ் எதுவுமே இல்லை. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நீங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண வீடியோ கேட்டிருந்தீங்களே சுதாஸ்ரீ, சாரி என்னால் அது போட முடியல. எல்லாமே டிலேட் ஆகிட்டு இருக்கு, எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அடைக்கணும் எடுத்துக்கிட்டு. அதாவது ஆக்சுவலாக கொஞ்சம் அடைக்கிட்டு வேறு இருக்கேன். மீறி கொஞ்சம் இருக்கிறது தான் வச்சுருப்பேன். அது வீடியோ எடுத்து விட்டுருந்தேன். ஸோ அது வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேட்டு கொஞ்சம் கரெக்டாக வீடியோலாம் போட பார்க்குறேன். அட்லீஸ்ட் நம்மளுக்காக 1% ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறீங்களே, சரி அதுக்காகவே நான் ஒரு பூஸ்ட்டாக என்னை பண்ணிக்கின்னு நான் போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சமையல் இப்போ குயிக்காக நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு கார்டனிங் ஒர்க்கு எனக்கு பண்ணிடலாம். ஓகேங்களா?
Algo que se lleve la razón. Sos viento en las mañanas, sos el aire de mi corazón. A jugársela una vez y ya, a saltar sin red de contención. Lo que venga, que se venga ya y que sea más que vos y yo. Date tiempo para respirar, date aire para estar en vos. Y si no hay nada y no hay palabras, crea un mundo en tu imaginación. Caminando ya vas a llegar, solo vos sabrás cuándo pasó. நாங்கள் ரொம்ப நாளாக ஊரில் இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போது செடியெல்லாம் என்ன ஆச்சுன்னா நிறைய செடி வந்துட்டு செத்து போச்சு. அப்புறம் நிறைய வந்து நாங்கள் அமேசான்லலாம் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். வாங்கி அதை வந்துட்டு நாங்கள் எதுவும் பேக்கிங் கூட பிரிக்கலை, அப்படியே எல்லாத்தையும் வச்சுருந்தோம். அந்த வச்சதில் 1-2 உயிர் இருக்குது, மீதி வந்து நிறைய வந்து செத்து போச்சு. சரி, அந்த இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்டனிங் ஒர்க் போயினுக்கு. எல்லாமே நம்மக்கிட்ட மண்ணில் ஆல்ரெடி இருந்தது. அப்புறம் ஒரு சில சீட்ஸ் கூட இருக்குது, நிறைய ஆர்டர் போட்டு தான் எல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு செடி அந்த பேக்கிங்கில் வந்தது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்துட்டு அதில் மண் இருக்குது, அந்த செடியிலையுமே நம்மக்கிட்டேயும் மண் இருக்குது. சரி, அதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணின்னு அப்புறமா அந்த ஹெல்த்திக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். அந்த ஐட்டம்லாம் போட்டுலாம் அதான் மிக்சட் பண்ணிகிட்ருக்கோம். மிக்சட் பண்ணி எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா 100+ செடிஸ் இருக்குது எல்லாமே. அதில் மரம் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா வாழை மரம் 2, மாங்காய் மரம் 1, லெமன் ட்ரீ 1, அப்புறம் பாரிஜாதம், அந்த மாதிரி வந்து மரம் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா ஷோ செடி, அப்புறம் மற்ற செடிகள்லாம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காய்கறி செடிகள் கூட வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம்ல, ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு அந்த விதைகள்லாம் கூட புதைச்சி சும்மா தான் வச்சேன், செக் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா சர்ப்ரைசிங்காக அதெல்லாம் கூட பெரிய செடியாகவே வந்துருச்சு. என்னென்னா நாகப்பழம் இருக்கு இல்லையா, பெரிய இந்த வாட்டி சீசன் வந்துச்சு. அந்த சாப்பிட்டு அந்த சீட்ஸ்லாம் சரி சும்மா புதைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அதுக்கான பெரிய பேக் வாங்கியிருந்தேன் அமேசானில் போட்டு. அது வாங்கி அதில் புதைச்சி வச்சேன். ஒரு 20 இருக்கும் அந்த சீடு. அது வச்சேன். பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே விளைஞ்சி வந்துருச்சு. அப்போ தான் சரி இனிமேட்டு நம்ம அந்த மாதிரியே நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட் ஐட்டம்லாம் கொஞ்சம் வச்சு பார்க்கலாமே அப்படின்னு வச்சப்போ அப்புறம் அவகாடோ ஒன்று வச்சேன், அதுவும் வந்துருச்சு நல்லா. அப்புறம் சில இதெல்லாம் போட்டிருக்கேன் நான், அதெல்லாம் வரல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். ஏன்னா யாருன்னா நீங்கள் செடி லவராக அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மேபி இந்த நான் வாங்கியிருக்க மண்ணால் வந்திருக்கா இல்லை இயற்கையாகவே அப்படி வச்சா வருமா அப்படின்றது எனக்கும் தெரியாது. எனக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு தான். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி எனக்கு வந்துச்சுன்னா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா தொட்டா சிலிங்கி.
சும்மா நம்ம எதனா யார்கிட்ட பேசினா சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கேன் தொட்டாசிலிங்கன்னுவாங்களே. ஆனால் எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. நான் செடி வாங்க போன இடத்துல அப்படியும் ஒரு செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா நான் நிறைய செடி வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போது என் பக்கத்தில் ஒரு செடி இருந்தது. அதில் என் கைப்பட்டதும் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் சுருங்கிருச்சு. அப்படியே மடங்கி எல்லாம் அப்படியே விழுந்து தொங்கிருச்சு. என்ன இது சடனாக இதுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டேன் செடிக்கார்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், இது தெரியாதம்மா, இதுதான் தொட்டாசிலிங்கி, இது தொடுறப்ப அந்த மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னாரு. அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப பூஸ்ட் ஆகிடுச்சு. அடடே நல்லா இருக்கே இந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தொட்டாசிலிங்கி வாங்கினேன். இப்போ டெய்லியும் இதில் வந்து நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தொட்டு காமிச்சல, இப்போ சன் வந்து வச்சிட்ருக்கான். அதனால அவர் கையை அங்கே இருக்கிறதுனால பாருங்கள் எல்லாமே மடங்கி ஒரு பழைய செடி மாதிரி லுக் கொடுக்குது. பட் அதெல்லாம் அப்படி வச்ச உடனேயுமே கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம தொட்டால் அது அப்படியே சினிங்கிடுது. நல்லாவே இருந்தது இந்த செடி. அதாவது ஃபன் செடின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதாவது செத்து போன செடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உயிர் இல்லாத சில செடிக்கெலாம், பாதி உயிர் இருந்த செடிக்கெலாம் உயிர் கொடுத்துட்டு, அப்புறம் எதை கிளியரப் பண்ணிடணுமோ அதெல்லாம் கிளியரப் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆல்ரெடி பூஸ்ட்டாக இருந்ததுக்கெலாம் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லாவே நம்மளுக்கு ரோஸு, மல்லிகைப்பூ டெய்லியும் நல்லா தாராளமாக கிடைக்கிது. ஆக்சுவலாக இதை பறித்து தினம் வச்சுக்கிறோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு பூ இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஒரு 4-5 டிஃப்ரெண்ட்டான மல்லிகைப்பூலாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ரோஸு கூட நிறைய, ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினதே ரோஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம். அதுலேயும் நல்ல ரோஸில் நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கு. நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ஃப்ளவர் செடியெலாம் நம்மளுக்கு. Un círculo de magia, algo que se lleve la razón. Sos el viento en las mañanas, sos el aire de mi corazón. இப்போ நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆக்சுவலாக சிக்கன் சுக்கான்ட்டு நான் ரெடி பண்ணேன். அது சிக்கன் தொக்கா தான் வந்திருக்கு. இன்க்ரீடியன்ஸ்லாம் சரியாக ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் மசாலாலாம் நான் மாற்றி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான எம்மி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வித் சிக்கன் தொக்கு அண்ட் ரைத்தா நல்ல ஒரு குட் காம்பினேஷனாக இருந்தது. அன்றைக்கி நல்லா கார்டனிங் ஒர்க் முடிச்சது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே மழை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருட்டிகிட்டே வந்துச்சு. இப்போது நல்ல வேலை முடிச்சுட்டுலாம் வந்துட்டோம். கார்டனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்தோடனையும் இப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழைக்கும் இந்த சுட சுட பிரியாணிக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஓகேங்க, நாங்கள் இப்போ வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.